بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஹபீபி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஒரு திரைப்படம் நேற்று வெளியாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தை குறித்து பரவலாக இஸ்லாமிய மக்கள் அதை வரவேற்று பேசக்கூடிய காட்சிகளை சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், குடும்பத்தோடு சென்று இதை பாருங்கள், நல்ல ஒரு திரைப்படம் என்று நான் படத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், நல்லா இருந்தது என்று சொல்லி ஒரு சினிமாவை அது இஸ்லாமிய மக்களை இஸ்லாமிய குடும்பத்தை, இஸ்லாமிய சில கலாச்சாரத்தை அது காட்சிப்படுத்தி இருக்கு என்ற ஒரே காரணத்திற்காக சினிமாவிற்கு போய் செல்ல வேண்டும், நீங்க குடும்பத்தோட போய் பாருங்க என்று அழைப்பு விடக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய மக்களுடைய மனோநிலை மாறி இருக்குன்னு சொன்னா மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ஹபீபி திரைப்படத்துல எங்க ஊரை காமிச்சிட்டாங்க. கடைநல்லூர் மக்கள் இது பரவலா வரவேற்கிறாங்க. இதை தௌஹீத் பேசக்கூடிய மக்கள் கூட விதிவிலக்கில்லை என்பது மிக அதிகமாக வருத்தத்தை அளிக்கிறது. அப்ப அந்த கடைநல்லூர் என்ற எங்களுடைய ஊரை காமிச்சிட்டாங்க, நாங்க இருந்து படித்த அந்த பள்ளிக்கூடத்தை காமிச்சிருக்கிறாங்க, நாங்க அந்த காலத்துல எப்படி இருந்தோம் என்பதை படம் பிடித்து காண்பிக்கப்பட்டிருக்கு, எங்களுடைய மூதாதையர்கள் செய்த தொழில் காட்டப்பட்டிருக்கு என்று இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய குடும்பத்தை காட்டப்பட்ட ஒரே காரணத்திற்காக இந்த ஒரு சினிமாவை, ஒரு காதல் காட்சி கொண்ட சினிமா என்ற அந்த ரசனைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய இந்த சினிமாவை மக்கள் வரவேற்று இஸ்லாமிய மக்கள் பேசுறாங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமாக அல்லது அவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. சமுதாயம் எங்க சென்று கொண்டிருக்கிறது? ஏதாவது சினிமா மோகத்தின் மூலமாகத்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பரவலாக இஸ்லாமிய இளைஞர்கள் உட்பட பெரும்பான்மையான இளைஞர்கள் சினிமா மோகத்தின் மூலமாகத்தான் சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய மானத்தை இழந்து, மரியாதை இழந்து, இளம் பெண்கள் குடும்பத்தினுடைய கௌரவத்தை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு காதல் வசப்பட்டு அந்நிய ஆண்களோடு சென்று தன்னுடைய குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த மரியாதையை சீர்குலைக்கக்கூடிய காலத்துல வாழ்றோம். அப்ப இதற்கெல்லாம் அடிப்படை விதை போட்டது எது? இன்னைக்கு பார்க்கிறோம், பரவலாக போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, திருச்சியில ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஒரு பெண், 2 ஆண்கள் அந்த பெண்ணை என்ன பண்றான், தனியாக அழைத்து சென்று லாட்ஜில் தங்கி என்ன பண்றான், அதிகமாக போதை மருந்து ஊசி ஏற்றி அந்த பெண், இஸ்லாமிய பெண் இறந்ததாக செய்தியை பார்க்கிறோம். அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய குடும்பமும் இந்த போதை பொருள் விற்பனையில ஈடுபட்டதாகவும் அந்த செய்தியில நம்ம பார்த்தோம். இப்படியெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய இளைஞர்கள் கூட, பெண்கள் கூட காதல் என்ற மோகத்திற்கு அடிமையாகி, ஆபாசம் என்ற மோகத்திற்கு அடிமையாகி பலதரப்பட்ட தவறுகளை செய்யக்கூடிய, போதை கலாச்சாரத்திற்கு இளைஞர்கள் அடிமையாகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த இளைஞர்களை உருவாக்கிய இந்த சினிமா தான். சினிமாவை தவிர வேற எதை பார்த்து இளைஞர்கள் கெட்டு போனாங்க? அவை சினிமாவை விட இளைஞர்களை வழியெடுக்கக்கூடிய ஒன்று எந்த ஒன்றையும் அதிகமா நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன பண்றாங்க இன்றைக்கு, அந்த எதையுமே, இது சினிமா ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கத்தை, அந்த தவறான சிந்தனைகளை, அது எதையுமே உள்வாங்காமல் சினிமா இஸ்லாமிய மக்களை படம் காமிச்சுட்டாங்க, இஸ்லாமிய மக்களை வைத்து படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக சினிமாவை இவங்க ஆதரிக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாய மக்கள் இதுல எச்சரிக்கையாக இருக்கணும். நாளைக்கு நம்முடைய குழந்தைகள் இந்த தேவையில்லாத இந்த காதல் என்ற மோகத்துல சினிமாவின் மூலமாக உள்வாங்கப்பட்டு நம்முடைய பெண்கள், நம்முடைய இளைஞர்கள் தவறான வழியில சென்றாங்கன்னா, போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகி போனாங்கன்னா, நாளைக்கு அந்த சினிமாவின் பக்கம் மக்களை தூண்டக்கூடிய நாம் தான் இதற்கெல்லாம் பொறுப்புதாரியா இருக்கிறோம். அல்லாஹ் மறுமையில் கேட்பானா இல்லையா? யார் ஒரு நன்மைக்கு வழிகாட்டுவாரோ அந்த நன்மையை யார் செய்கிறாரோ அதே போல் நன்மை அவருக்கு உண்டு. அதே போல யார் ஒரு தீமைக்கு வழிகாட்டுவாரோ அந்த தீமையில யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ அவருடைய அந்த பாவமும் இந்த தீமைக்கு வழிகாட்ட நபருக்கு உண்டு. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதா இல்லையா? அப்ப இது நன்மைக்கு வழிவகுக்குமா, தீமைக்கு வழிவகுக்குமா? இந்த படத்தை பார்ப்பதன் மூலமா என்ன கிடைச்சிட போகுது? இளைஞர்களை சினிமா தான் சீரழிக்குது என்று நாமே அதை ஒத்துக்கொள்றோம், அது கண்கூடாக பார்க்கிறோம். இருந்தாலும் கூட இதை இஸ்லாமிய சமுதாய மக்கள் வரவேற்று அதை ஆதரித்து நம்முடைய இளைஞர்களை சினிமாவின் பக்கம் நம்ம தூண்டுறோம்னா இது எப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்குவோம்? அப்ப நம்முடைய பெரியவர்களே என்ன பண்றாங்க, சினிமாவின் பக்கம் அழைப்பு விடுறாங்க. அப்ப இது சினிமாவுக்கு நம்ம போகலாம்,
நல்ல கருத்துள்ள படம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லா சினிமாவுக்கு போகலாம் என்று இளைஞர்களை சினிமாவின் பக்கம் செலுத்தக்கூடிய, சினிமா மோகத்தில் தள்ளக்கூடிய ஒரு வேலையத்தை என்ன பண்றாங்க இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் இந்த சினிமா ஹபீபி என்று சொல்லக்கூடிய இந்த சினிமாவை ஆதரிப்பதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த படத்துல சில காட்சிகள் இருப்பதாக பேசப்பட்டது. அதை நம்ம அந்த காணொலிகளை பார்க்கும்பொழுது அதை என்ன சொல்றாங்க, அதை இஸ்லாமிய பள்ளிக்கூடத்துல இஸ்லாமிய ஆண் பெண் காதலிப்பதை போல, பள்ளிக்கூடத்துல காதலிப்பதை போல படத்துல காட்டப்படுது. ஏன் காதல் இல்லாம கருத்தை சொல்ல முடியாதா? ஏன்னு சொன்னோம்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா காதலை வைத்து தான் காதல் என்ற ஒன்று இருந்தா தான் சினிமா எடுபடும். அப்ப அந்த அந்த அசிங்கம் இருந்தாலும் பரவாயில்லை, இருந்துட்டு போகுது. ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது தவறானது, தவறான வழிக்கு தூண்டும், திருமணம் முடிப்பதற்கு முன்பே தவறான உறவில் ஈடுபடுவதற்கு தூண்டும், விபச்சாரத்திற்கு அழைப்பு எடுக்கும் என்று இருந்தாலும் கூட அந்த சினிமாவில் இஸ்லாமிய பெண்கள் பரதா இல்லாமல் இருந்தாலும் கூட அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இஸ்லாமிய மக்கள் காமிச்சிட்டாங்க, எங்க ஊரை காமிச்சிட்டாங்கன்னு சொல்லி இது நம்ம வரவேற்கிறோம்னா இது எப்படிப்பட்ட மனநிலை? அப்ப நம்முடைய ஊரை காமிச்சுட்டாங்க, இஸ்லாமிய மக்களை படத்துல காமிச்சுட்டாங்க என்பதற்காக அந்த ஆபாசங்களை அந்த அசிங்கங்களை எல்லாம் நம்ம கடந்து போறோம்னா இதைத்தான் இந்த மேற்கத்திய கலாச்சாரம், இந்த சினிமாவை உருவாக்கியவர்கள், முற்போக்குவாதி என்று பேசக்கூடியவர்கள், கருத்து சுதந்திரம் என்று பேசி ஆபாசங்களுக்கு துணை போகக்கூடியவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இஸ்லாமிய மக்களை எப்படியாவது இந்த சினிமாவை விளை வைக்கணும், இஸ்லாத்தை தூய்மையா கடைபிடிக்கக்கூடிய மக்களையும் இந்த சினிமாவை விளை வைக்கணும். இஸ்லாமிய மக்கள் தான் இந்த சினிமாவுக்கு, இது மாதிரியான போதை கலாச்சாரத்திற்கு, காதலுக்கு, தவறான ஆபாசங்களுக்கு எதிரானவர்கள். அவர்களை இந்த சினிமாவின் பக்கம் நம்ம திருப்பிட்டோம்னா நாளைக்கு நாம எதுவெல்லாம் செய்ய நாடுகிறோமோ அவையெல்லாம் இலகுவா செஞ்சிடலாம், எதிர்ப்பு வராது என்ற அந்த யாரெல்லாம் இந்த தவறான கருத்தை மக்களுக்கு மத்தியில் திணித்து வியாபாரமாக பார்க்க ஆசைப்படுறாங்களோ அவர்கள் விதிக்கக்கூடிய வலைதான் இது. நாம என்ன செய்யறோம், விழுந்துறோமா இல்லையா? அப்ப இந்த ஆபாசங்கள், இந்த அசிங்கங்களை எல்லாம் லவ் பண்றது எல்லாமே நம்ம இருக்குது. யாரெல்லாம் இதை ஆதரிக்கிறீங்களோ அந்த மக்கள் உங்களுடைய பிள்ளைகளை இது மாதிரி காட்சியில நடிக்க வைக்க நீங்க அனுமதிப்பீங்களா? நம்முடைய பிள்ளையார் தான் அனுமதிக்க மாட்டோம். ஆனா இந்த சினிமா பார்க்கலாம்னு சொல்லி பொதுவாக மக்களுக்கு பார்ப்பதற்கு நம்ம தூண்டுவோம்னா எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக நம்ம இருக்கிறோம்? எனவே இப்படிப்பட்ட காட்சிகள் தேவையில்லாத இளைஞருக்கு மத்தியில சினிமா என்ற காதல் என்ற மோகம் தேவையில்லாத விபச்சாரத்தை தான் தூண்டும், அதன் பக்கம் தான் இழுத்து செல்லும். எனவேதான் குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்றான், லா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடியதை விட ஒருபடி மேலாக அல்லாஹ் சொல்றான், நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எதுவெல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குமோ அதையெல்லாம் இஸ்லாம் தடை செய்கிறது. ஒரு அந்நிய பெண்ணை அளவுக்கு மீறி பார்ப்பது, தேவைக்கு மீறி பார்ப்பது தவறென்று, ஹராம் என்று மார்க்கமே சொல்லுது. தேவையில்லாத காதல் வயப்பட்டு காம மோகத்துல இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? தேவையில்லாத பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். ஒரு சிறுமியை கூட, குழந்தை முகம் மாறாத அந்த சிறுமிகளை கூட தேவையில்லாத பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் வலை விரித்தது, இதற்கெல்லாம் தூண்டுகோலாக இருந்தது என்ன? இந்த சினிமாவில் காட்டப்படக்கூடிய இந்த ஆபாசங்கள், இந்த காதல், இந்த காமம் போன்ற இந்த அசிங்கங்கள் தான். எனவே அப்படிப்பட்ட நாட்டு சூழல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழல் எப்படி இருக்கிறது, எப்படியெல்லாம் இந்த சினிமா மக்கள் சீரழித்து கொண்டிருக்கிறது எல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தும் கூட இது மாதிரியான காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்தை நம்ம அனுமதிப்போம், அதை ஆதரிச்சு பேசுவோம்னு சொன்னா அப்ப எனவே நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள், நம்முடைய இளைஞர்களுடைய பின்னால வரக்கூடிய சந்ததியினுடைய அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. எனவே நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளையா உருவாகணும், ஆபாசங்கள் அசிங்கங்களை மூழ்கக்கூடாது, போதை கலாச்சாரத்துக்கு ஆளாகிவிடக் கூடாதுன்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்? இது மாதிரியான சினிமாக்கள் இஸ்லாமிய மக்களை நல்ல விதமா காட்டினாலும் அதை சினிமாவை தான் பார்க்கணும். ஆண் பெண் கலப்பு எங்கேயுமே கூடாது, சினிமாவில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எங்கேயுமே கூடாது. எனவே அப்படிப்பட்ட நாங்கள் இஸ்லாமிய மக்களை வரவேற்க மாட்டோம், நாங்கள் தெளிவாக நாங்கள் இருப்போம் என்று நம்ம என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, சென்ற காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது சினிமாவுக்கு போனாலே பயந்து போவாங்க, தியேட்டருக்கு போனா பயந்து போவாங்க, முகத்தை மறைச்சிட்டு போவாங்க, வெளியே சொல்ல சங்கடப்படுவாங்க. அப்படிப்பட்ட காலம் மாறி இன்னைக்கு எப்படி ஆகிவிட்டது? பகிரங்கமாக ஒரு சினிமாவிற்கு அழைப்பு விடப்படுகிறதுன்னு சொன்னா அப்ப காலம் மோசமாகி விட்டது. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. மறுமையின் அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம், ஆண் பெண் சீரழிவு அதிகமாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் இதுல நாளைக்கு விழுந்தான்னு சொன்னா அப்ப நமக்கு புரியும். அப்ப அதற்கு முன்பதாகவே இது போன்ற சினிமாக்கள் எப்படிப்பட்ட
சீரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கு, எப்படிப்பட்ட மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு என்பதை புரிந்து கொண்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமுதாய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் யாவரையும் ஆக்க அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.